மக்களை சந்திக்கிறார்களே என்ன செய்வது என்று கோபத்தோடு நான் நெற்றிக்கண்ணை திறந்தான். அப்படி திறந்த உடனே அக்கினி சுவாலையாக 6 தீப்பொறிகள் கிளம்பின. அப்படி 6 தீப்பொறிகள் கிளம்பிய உடனே இந்த உலகத்தை அழித்து விடும்போது அகோர சப்தத்தோடு 6 தீப்பொறிகளும் அக்கினி சுவாலை பறந்து கொண்டிருக்கிறது. பார்த்தா சிவபெருமான் இந்த 6 தீப்பொறிகளும் இந்த உலகத்தை அழித்து விடுவே என்று செய்வது நம்முடைய கோபத்தினால் உண்டான தீப்பொறியால் உலகம் அழித்து விடுவே. இதை எப்படி நிலைநிறுத்துவது என்று யோசித்தான். அப்படி யோசித்து வருட தேவனையும் வாயு தேவனையும் அழைத்து தேவரே வாயு தேவரே இந்த 6 தீப்பொறிகளையும் சுமந்து சென்று சரவண பொய்யிலே விட வேண்டும் என்று கட்டளை. அப்படி வருண தேவனும் வாயு தேவனும் 6 தீப்பொறிகளையும் சுமந்து சென்று சரவண பொய்யிலே விட்டார்கள். அப்படி விடுகிற நேரத்திலே 6 தீப்பொறிகளும் 6 தாமரை மலரிலே 6 குழந்தையாக ஜனித்தது. அப்படி குழந்தையாக ஜனித்து குவா 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 என்று குழந்தை அழுகுரல் கேட்டது. பார்த்தா சிவபெருமான் என்னடா இந்த 6 தீபர்களும் சுமந்து சென்று சரவண பொய்யிலே விட்ட நேரத்திலே 6 குழந்தையாக பிறந்து விட்டது. இப்படிப்பட்ட குழந்தையை எப்படி காப்பாற்ற வேண்டும், யாரால் காப்பாற்ற வேண்டும் என்று யோசித்தார். கார்த்திகை பெண்களை உருவாக்கி அண்ணவர்களை அழைத்து கார்த்திகை பெண்களும் அந்த சரவண பொய்யிலே 6 தாமரை மலரிலே இருக்கக்கூடிய குழந்தை ஒன்றாக சேர்த்து வளர்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அப்படி கார்த்திகை பெண்கள் ஓடி சென்றார்கள். நதியிலே இருந்து 6 தாமரை மலரிலே இருந்து 6 குழந்தையும் ஒன்றாக எடுத்தார். அப்படி ஒன்றாக எடுத்து ஒன்றாக சேர்த்து பிடித்தார்கள். அப்படி சேர்த்து பிடித்ததும் 6 குழந்தையும் 6 உருவாகும், 12 கனமாகும், 6 முகமாகும், 2 கால்களாகும். குரு கேட்டுக்கிறேன் முன்னேற்றத்துல. அப்ப 12 கால் இருக்கணுமா இருக்கணும் ஒன்றாக சேர்த்து விடுங்க. இந்த 12 கால்களும் 2 காலாக தோன்றியது. அப்படி தோன்றிய உடனே எனக்கு என்ன பெயர் வைத்தான் கார்த்திகை பெண்கள் 6 மகனே சுகமாக வாழ்வாய் என்று வாக்கினார்கள். சிவ வருவாருடைய அருணாக தோன்றினார் சிவ சுப்பிரமணியன் பெயரும் முருகப்பெருமான் என்றும் தாயாக வளரக்கூடிய சக்தியானவன் அவருடைய சக்தி எல்லாம் ஒன்றாக சேர்த்து என்னுடைய கரத்தில கொடுத்து இந்த வேலாயத்தை கொடுத்ததால் சக்தி வேலவன் என்ற பெயரோடு வந்திருக்கிறேன். அப்படி வந்து எதற்காக இந்த சக்தி வேலையை கருத்தில கொடுத்தார்கள்? சூரர்களை சம்மாரம் செய்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். என்ன செய்தேன்? இப்படி வேலாயத்தை பெற்றவன் என்ன செய்தேன் தெரியும்? அந்த கொடியாட்டாடு சக்தியெல்லாம் ஒன்றாக திரட்டி இந்த வேலாயத்தை கொடுத்து மகனே வேலவா நீ சென்று அதர்மத்தை அழிக்க வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், சூரர்களை சம்மாரம் செய்து தேவர்களை காத்து ரட்சிக்க வேண்டும் எடுத்தார். வேலாயத்தை கொடி அறிஞரை கொல்ல ஏவிலே அப்படிப்பட்ட நேரத்திலே காரிகாசூரன் சிங்கமாசூரன் என்றவர்கள் அழித்தார்கள். அப்படி சூரபத்மன் என்ன செய்தான்? சிரவஞ்சகிரி என்ன சொல்லக்கூடிய மலை அடிவாரத்தை சென்று பதுங்கிவிட்டான். விட்டேனா எடுத்தேன் வேலாயத்தை பிடித்தேன் வேலை. இந்த சிரவஞ்சகிரி சொல்லக்கூடிய மலையை விடவாக விடுத்தேன். அப்படி பிறக்கிற நேரத்தில் சூரபத்மன் இரு விடுவாகி ஓடோடி வந்தான். வணங்கினான். எப்படி ஒரு விளவு சேவலாகும், ஒரு விளவு மயிலாக ஓடி வந்து சுவாமி என்னை காத்து ரட்சிக்க வேண்டும். இன்று முதல் என்னுடைய அகத்தை
கோபத்தை குறைத்து விட்டேன். உனக்கு துணையாக இருக்கு. சேவல் கொடியாகவும் மயில் வாகனமாகவும் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று மூலபக்தர்களுக்கு அடிமையாகி அப்படிப்பட்ட அரக்கர்களை சம்மாரம் செய்து தேவனை காத்து ரட்சத்தினால் தேவனுக்காக தமிழாக விளங்கக்கூடிய தேவ இந்திரன் ஒரு பொருள் எனக்கு பரிசாக தந்தார். ஆனா முடிவு உண்டா? தேவியானைக்கு பரிசாக அளித்தார். அப்படி அண்ணோட மனது என்ன செய்தி? அடுத்தது நம்பிராஜன் மகள் வேடு குலத்திலே பிறந்த நம்பிராஜன் மகள் பள்ளியை காந்தர்வ திருமணம் செய்தேன். அங்க போய் ஆமா உனக்கு 2 பொண்ணாட்டி அப்பா கேட்டு பாரு, ஒழுங்கா கேட்ட ரெண்டாடு கேட்காது விட்டியா? அப்படி பள்ளி தெய்வானை சமயாதனாக அன்று முதல் இந்த சூரவத்தில் நினைக்கு சேவல் கொடியாகவும் மயில் வாகனமாகவும் எனக்கு அடைக்கலமானான். அதன் பிறகு மூவராக பள்ளி தெய்வயானையோடு மயில் மீது அமர்ந்து அன்றாட தினமும் இந்த உலகத்தை பவனி வந்து கைலாயம் சென்று என்னுடைய தாய் தந்தையை கண்டு அவருடைய பாதத்தை வணங்கி ஆசீர்வாதம் பெற்று வருவது வழக்கம். அதனால் இன்றைய தினத்திலே பள்ளி தெய்வானையை அரவணைக்க வேண்டும். முதலாக தெய்வானை அனுப்புவா, மற்றது பிறகு தெரியும். அப்படியே
பக்தர்கள் சித்தர்கள் பரம ஞானிகள் பயக்கூடிய பாதம் எதுவும் அதுவே ஒரு உச்சிக்கட்டம். யாருங்க நான் காண்பது கனவானது நினைவா? என் பொருளாற்றில் கூடு கட்டிய பொக்கு கையில் இருக்கும் மொழி டப்பா கட்ட பிஞ்சு புடம் சாண்ட குடிச்ச பையா பையா நினைவா? உன்னை பார்த்து எப்படி தெரியுமாக்குது? எப்பா பிச்சு பண்ணாலும் உன்னால கூட முடியாதான் ஏய் பிரிந்து வரும். நான் கேட்க போறேன். உன்னை பார்த்து எப்படி தெரியுமா? எப்படா இருக்குது?
ஆள் அப்படியே பசனை எண்ணெயில போட்ட ஒருத்தவர மாதிரி போதப்பா பாரு. புது பாத்திரம் உங்க அம்மா 5 ரூபாய் தோசை சொல்ற நல்லா உப்புது அது மாதிரி இல்ல ஆமா, அது செட் ஆகாது. ஆ? இப்ப 8 ரூபாய் ஆயிடுச்சு உங்க அம்மா தோற தோசை இல்லடா அது உருட்டு வடை கூட அகலம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் உங்க அம்மா பசங்க இல்ல எங்க அம்மா ரேட்டு ஒரு தோசை. உங்க அம்மாவுக்கு போகலாம் எல்லாருக்கும் போகலாம் என்னம்மா என்னன்ற பொம்மையாடி வேசம் எப்போ வருதோ அப்பதானே உட்காந்து ஆட்டை குத்த பையா ஆட்டை குத்த பையன் எங்கிருந்து வந்து எப்படியா பட்ட ஆளு ரத்தத்துல இருந்து வந்துக்கிறேன் வரமாட்டேன் நிக்கிறானே 80 வயசு ஆளு கூட இந்த ஆளு எட்டு அடிக்குது அதான்டா ஒரு 80 பப்புனு மேடைக்கு வந்தா எப்படி இருக்கும் ஜாக்கெட் எப்ப போடுறேன் ஜாக்கெட்டுக்குள்ள என்ன போடுறாங்க பப்பு வெளுத்து வாங்க சொல்லிக்கிறான் என்னப்பா பண்ற? லவ் பண்ற ஓ லவ் பண்ற யார அருவு கட்ட கம்மியாட்டி பண மரத்தை பிடிச்சி நான் லவ் பண்ணுவேன். எப்படி செக்கோலை காட்டாத பொண்ணு அங்க நிக்குது, பண மரத்துல செதில் பகல்லே பசு மாடு தெரியலையே ராவல எங்கடா எருமை மாடு தெரியுது தந்து ஒருத்தங்கிறான். எல்லாம் நீங்க அந்த வேலை தான் செய்யணும். தம்பிமா என்னம்மா? இல்ல ஒருத்த மாத்திரம் ஒருத்த ஆட்டுக்கு போய் போய் வந்துக்கிறீங்களா மாத்தி மாத்தி அந்த வேலை ஐயோ அம்மா ஐயப்பா காட்சி. சரி மோ இப்ப என்ன சொல்ற? என் தம்பி வரான்றான். ஏன்னா டவுன் பஸ் பாதி வந்தானா பாதி அவங்ககிட்ட கூட்டி வைக்கிறான். அவங்ககிட்ட கூட்டி வச்சா பெரிய பையன்கிட்ட கூட்டி வைக்கிறான். யாரும் ஒன்னா சேர்ந்து பாட மாட்டேங்கிறீங்களா? அப்படிதான் ஒண்ணு இல்ல அவனை வந்து என்ன பண்றா நல்லா வேலை செய்வாமா நல்லா வேலை செய்வான் வேலை வாங்கி மாட்டேங்கிறா நல்லா வேலை செய்வான் பாத்து கேட்டா
மூணு பேரு செனரி குருவ போல உஷாரு. ஏண்டா அட பாவி இது ஒண்ணு நான் ஒரு ஆள் இல்ல, மூணு பேரு செனரி குருவ போல. டவுன் பஸ் கூட லேடிஸ்க்கு தானே ஃப்ரீன்னு சொல்லிக்கிறாங்க. ஆமா இப்படியே ஒரு ஆசையில வந்துட்டு விடுமா என்னமா சும்மா தின்ட்டு போறோம். எங்க அம்மா கிட்ட போய்வாயா சும்மா பாசமா பேசிட்டு போறோம். உடம்ப கட்ட ஏண்டா வந்தது யாரு எவரும் தெரியாதோ சொன்னா அப்படி பேச மாட்டோமா? சொன்னா பேச மாட்டேன். ஆமா எம்மூட்டா வேக வரல பணம் மட்டும் தங்கராஜ் கூட டிரைவர் வந்து பிரேக் பிடிச்சதா லாரி ஓட்டுவான். பிடிக்காதவே ஓட்டுறாங்க. பிரேக் இல்லாத வண்டி தெரியுதா தெரியுதா காட்டுல ஒட்டி அவரோட ஆளு நல்லா ஜோடி பண்ணாரு. இருந்தாலும் இங்க வாங்க. காலையிலே ஞாபகங்களை முடித்து பகவானுடைய திருநாமத்தை நெற்றியில் பதிந்து கொண்டு ஒரு பெண்களாக பிறந்தால் மங்களகரமாக மஞ்சளை பூசிக்கொண்டு வீதியில் நடந்தால் ஆனால் தன் பாதத்தை பார்த்து நடக்க வேண்டும். அப்படி பெண்கள் என்று சொல்லக்கூடிய அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 வகை குணங்களை பொருந்தி எப்பேற்பட்ட சபை தெய்வீக சபை. தெய்வீக சபை முன்பாக வந்திருக்கக்கூடிய இன்னவள் இன்னவள் என்று தெரியாமல் ஏதோதான் பேசுகின்றீர்கள். இருந்தாலும் காவல்காரனாக இருந்தாலும் உங்கள் மீது எனக்கு கோபம் இல்லை. ஆடவனாக பிறந்தால் பெண்களை பார்த்து ரசிப்பதும் பேசுவதும் பாடுவதும் இயல்பு. அப்படி இருந்தால் நீ பொண்ணு தான் நினைச்சீங்க. 9
மோ கண்ணாடி ஹலோ அவன் என்னன்றாமா அவன் ஆம்பளை ஆம்பளை சண்டை போடுவாங்களாம் அவன் ஆம்பளை ஆம்பளை சண்டை போட்டாங்க மறிப்பானா மறிக்கும் போது என்ன பண்ணாங்களா அவன் அடிக்கிட்டு விட்டுட்டு அவன் முன்னாடி இட்டு போய் அடிச்சுனே இருக்குமா அடிச்சுனே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க போய் தேடிட்டு போகணும் வாயில வட்ட வண்டியா வரும் ஹலோ அதெல்லாம் விடுமா யார் அதே மாதிரி அவன் சொல்றான் யாரு முன்னாடி நான் கேட்டு போகணும்ன்றான் எப்படியான்னு சொல்லிட்டு கிட்ட நிக்க மாட்டான் ஏன்னா தொடர்பு காட்டில் அடிவீங்க ஓடிதான் போன உங்களுக்கு கண்ணாறு அதிகமா இது ஒரு பயன் சுத்தி போறேன்னா நான் சுத்தி போட மாட்டேன் ஒரு வண்டி வருவான் நல்லா சுத்தி போடுவான் எனக்கு நேரம் உங்களை பார்த்தா பாவதாசமா ஒருவே இல்லாம சுத்தி போடுவா வரவா நல்லா வாங்கி கட்டிக்குவா நீ யாருன்னு சொன்னா நான் பேச இருந்தாலும் வெப்பேற்பட்ட சபை தெய்வீக சபை முன்பாக வந்திருக்கக்கூடியவர் யார் என்ற விளக்கத்தை சொன்னால் என்னிடத்தில் இப்படி பேச மாட்டேன் கூடமா நடந்துக்க மாட்டோம் அப்படிதானே ஏண்டா அறிவு தேவலோகத்துக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய பொன்னுலக வேந்த நேரா தேவ இந்திரனுக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் மகளாக பிறந்த தெய்வ யானை என்னுடைய பெயர். அப்படியா? ஆமாண்டா. அப்படியே சொன்னாரு என்கிட்ட. என்னடா உள்ளக்கு பரா சங்கிலியை வச்சுட்டு ஓட்டி ஆடாருனாரு. தெய்வ யானை என்ன யானைபா? தெய்வ யானை. ஏடா கூடமா பேச மாட்டேன் மனுஷன் அப்புறம்னா நீ கும்பிடுறது கூட தப்பு இல்லடா. குஞ்சு எங்க பாக்குறான் பத்தியா? எங்க பாக்குறான் பத்தியா? அவன் இல்லம்மா, அவன் கீழே வீந்தான் பாரு. பார்த்தாமா கால் செயின் பாரு, அங்க பாரு கால் செயின். அது முதல்ல உன் கால் சலங்க பார்த்தான் அப்படின்னு சொன்னா போதும். இப்ப நான் என்ன சொன்னேன்? எது இப்ப நான் என்ன சொன்னேன்? தப்பா என்ன சொன்னா? உன்ட்டு பார்த்தனா பாக்குறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்களே கேவலமா. எப்படி அப்ப எந்த பார்த்தா நான் சொல்லிட்டேன். தெய்வ யானை என்னுடைய பெயர். இருந்தாலும் நான் யானை மணந்திருக்கின்றேன் தெரியுமா? அனைத்தர் கூட்டத்தை எல்லாம் அழிப்பவர் யாரா? குன்றிய தோறும் குடிக்கொண்டிருப்பவர் அன்னவரை மாலையிட்ட குன்றிகள் தோறும் குடிக்கொண்டிருப்பவரை ஆசையாக மணந்த என்னுடைய பெயர் தான் தெய்வ யானை. அந்த அம்மாவா? ஆமாண்டா. யாருக்கு தெரிஞ்சுச்சா? தெரிஞ்சிச்சுமா. இனிமேல பேச மாட்டேன்னு எப்படி வர? நீ எப்படி இருக்குது? தெளிவா சொல்லணும்.
கோடை காலத்துல கருமேகமாகப்பட்டது எப்படி சுருள் சுருளாக சுருந்து கொண்டிருக்குமோ கருமேகத்திற்கு ஒப்பான கருமூந்தலிலே மல்லிகை முல்லை கோங்கு மந்தாரம் இருவாட்சி என்று சொல்லக்கூடிய வாசனை திரவங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு ஏற்பட்ட சபை தெய்வீக சபை. இந்த தெய்வீக சபையாக முன்பாக வந்திருக்கின்றன அல்லவா? எப்படிதான் இருக்குது? அருமையாக எந்த குறையும் இல்லை. எந்த குறையும் இல்ல, அடி வாங்க முடியல இருந்தாவா என்ன எப்படி வருகின்றேன்? அன்னப்பட்சி எவ்வளவு அழகாக அசைந்து அசைந்து ஆடுகின்றதோ அத்தன்மை போல என் நடை இருக்கும். எப்படிடா இருக்குது? அப்படியே இருக்குமா இருந்தாலும் பிறந்தாலும் என் பக்தாவின் பாதத்தை தொட்டு வணங்குவது என்னுடைய வழக்கம். புறப்படு போகலாம், சாமியை சந்திக்க வேண்டும்.
விட்டாரா? வந்து விட்டாரம்மா. சுவாமி! தங்களை மணப்பதற்கு நான் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும்? உயர்ந்த ஜாதி மலர்களை வைத்து ஆதாரமாக பணிகின்றேன் சுவாமி. எனது பாக்கியமே பாக்கியம் சுவாமி. இருந்தாலும் இந்த பாராட்டுகை தங்களுடைய பாதத்தை நானே வணங்குவது தன்னுடைய வழக்கம். அது சீக்கிரமாக என் தெய்வம் என்னை அழைத்து வா என்று சொல்லக்கூடிய கட்டளை. ஆமா,
அதிகாலையில் எழுந்து மயில் வாகனத்தில் ஆராதனம் செய்து இந்த உலகத்தை பவனி வருவது வழக்கம். சரி வாங்க 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 போலாம் வாங்க. எங்க மயில் வாகனத்துல தினந்தோறும் காலையிலிருந்து மயில் வாகனத்தில் ஆரோக்கியத்து தாய் தந்தையை வளம் வந்து உலகினை வளமாக வருவது எங்களுடைய வழக்கம். சொன்னாரு மயில் அங்க நிக்குது வாங்க போலான்னா 4 பேர் போடுறா. மயில் வாகனத்தில் நான் அமர்ந்து விட்டால் அருகாமையில் பின்புறமாக அமர்வாயா? உங்க பக்கத்தில் தான் சரி கேட்டா ஒரு புறமாக அமர்ந்தால் மயில் வாகனம் ஜாடிக்குமா ஜாடிக்காதா? அதுக்கு தான் நீங்க முதலாக உருவாக்கி இருக்கிறோம். அவனை ஒரு பக்கம் உட்கார வச்சுக்கிறோம், நான் ஒரு பக்கம் உட்காந்துக்கிறேன். நாம தேவர்கள் அவ்வளவு மாநிலர்கள் யாரு இல்ல நம்மளா கூட தான் ஒரு காவல்காரன் நம்ம செய்ய வச்சு யாரையும் தரைக்குறவாக இடை போடக்கூடாது. காவல்காரன் வந்து சொல்றேன். ஆமா யாரையும் சாதாரணமா நினைக்க கூடாது. உண்மையா சொல்றேன். உண்மையாக தந்தை இடத்திலே கூடிய நந்தியானது எங்க இருக்குது? எதிரில் இருக்குது. தந்தையா கூட இல்ல எதிரில் இருக்கு. அதற்குண்டான மரியாதை யார் யாருக்கு எந்த இடத்தில் மரியாதை அந்த இடத்தில் இருக்க வேண்டும். அதனால் இன்னொரு ஆள் தேவை நம்மளா கூட போகணும்னா. சரி நம்ம பெரியவர் தான் எடுக்கலாமே. மயிலே அந்த ஆளை கூப்பிட்டு மயிலே போய் கைகள்லாம். ஆனால் நமக்கு சமமாக தேவர்கள் வருவதை போல் காட்சி அளிக்க வேண்டும் என்றால் யாரை கூப்பிட்டு தெரியும்? யாரையோ ஒரு இக்கு வைக்கிறேன். இந்த ஆளு இக்கு வச்சு கஷ்டப்பட மாட்டேன். ஐயோ உன்னை நான் பொத்தி வச்சுக்கிறேன். அப்படி செல்ல வேண்டும் என்றால் சமமாக செல்லணும். அதெல்லாம் ஒரு புறமும் உங்களுடைய தந்தை வண்டியை அழைத்து கோவம் வரக்கூடாதுன்னு சொன்ன. என்ன பண்ண போற என்னுடைய கரத்தை விட்டு ஒரே ஒண்ணுத்துக்கு புரோஜனம் இல்லாத போறோம். தங்கச்சி அந்த குறை சக்காலத்தி அந்த குறை சூரியா அந்த தாசி அந்த தட்டுவாசி அவன் எச்சோ ஊட்டி நக்கி சொல்லுகிறேன். நீ நக்கனது இல்லாதோ அவளுக்கு சரி சமமா ஆளு என்ன சொல்றாங்க? மானங்கட்ட மனுஷா கீழங்கட்ட மனுஷா மரியாதை அப்பவே சொன்னேன் 2 பொண்டாட்டி வேணாம். ஆனா ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி தான் ஏறிட்டுக்குது. 2வது பொண்டாட்டி பாதுகாப்பு பாதுகாப்பா உன்னால பார்க்க முடியாது. தொடப்பேட்டில் அடி வாங்கிக்கணும். அந்த பொண்டாட்டி நீ பாத்துக்கிற. அதுக்கு தாமா 2 பொண்டாட்டி வேணான்றமா? யாரு 2 பொண்டாட்டி வேணான்ற உங்க தான் பேசுறேன். நீ முன்னாடி எங்க இருக்குதுன்னு சொல்றியா? நான் என்ன உன்னை வச்சுக்கிறேன் மாத்தி சொல்லிட்டுனா என்ன சாடு புத்த பையன் அவன் சரியாப்பட்டில் போயிட்டு கூடமா இந்த தோசை இருக்கு கொஞ்சம் கையை விட்டு வரக்கூடாது. அவன் எப்பேற்பட்ட தெரியுமா? அவன் எதுக்கு வந்தோம் தெரியுமா? அந்த ஆயா
அது ஒண்ணுக்கு அவன் எப்பேற்பட்டவோ அவன் கூறி ஓடினவோ என் பஞ்சாயத்து சொல்றா நீ எந்த பஞ்சாயத்துல போற என் வவுறு எரியுது நான் எங்க போய் அச்சுக்கணும் ஏண்டா எனக்கு எதனடா போற எனக்கு எதிர போற எனக்கு எங்கடா போற மானகட்டம் மனுச்சு நீ ஈரகட்டம் மனுச்சு ஆனா வாங்கி சொன்ன பையா கூட்டி வச்ச பையா எங்க கொண்டு ஆளுக்கு எந்த குட்டிங்களோ நாலு நக்கி புட்டு பாடாமட்டுல இருந்து ஊரு 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 ஊரா இந்த ஆளுக்கு நக்கிட்டு ஒரு பயப்பாக்குது இந்த ஆளு நக்கி விட்டு வந்தான்னா அவன் நான் எப்பேற்பட்டவனுக்கு மகளாக பிறந்த ஒரு பொண்ணுக்கு வேந்தனுக்கு மகளாக பிறந்து அவன் எனக்கு சமமா எனக்கு ஈடா எனக்கு தகுதியா அவளா கூட நான் வரலாமா அவன் ஒரு குறை ஜாதிக்கு பிறந்த பொண்ணு சொல்லாமா 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 மரியாதை கெட்டுப்படும் எங்க அப்பா பொண்ணுல வேண்டாம் எங்க அப்பா பொண்ணுல வேண்டாம் அவன் குறை தக்காளத்தி அவன் தோட்டம் முன்னால வந்தவா அவன் காட்டுல கட்டுறதுக்கு துணி இல்லாத எங்க கையை கட்டிக்கிட்டு திஞ்சாலும் அவன் எத்த காமிச்சாலும் அவன் எத்த மழை பெஞ்சு அது நான் போய் வந்தேன் எங்களுக்கு சொன்னா கிடக்குது இந்த வயசு என்ன சொன்ன தேவேந்திரன் மகன் ஏன் தெரியாத உனக்கு என்ன புடிச்சுனா வந்தா என்ன தங்காசி என்ன புடிச்சுனா வந்தா தேவேந்திரன் மகன் 2 நாளா போன காட்டுக்கு அவ எப்படா தேனும் தரமும் கையில ஒரு எப்படா நக்கணும் 2 பக்கமும் நக்கணும் அது எம்மாடா விஷயம் இருக்கு ஊத்த முடியுமா சொல்லு அவக்கிற அளவுக்கு அவர் அவத்தாண்டா ஊத்துவான் நான் ஊத்தன்னா ஒரு 6 ஓடுடா 8 நக்காத அங்க போய் நக்கறாடா அந்த கீரை விஷயத்துல இருக்குமா சொல்லு தேன் ஊத்துறேன் நீ தான் நக்கணும் கூட வாங்கி நீமா நக்கடா நீமா நக்கடா ஐயோ நீமா நக்கடா நான் நாள உள்ளங்காயில வாங்கி நக்கனா நீ ஓட்ட உள்ளலாம் ஓய்வு செஞ்சு நக்கனா நக்கனா 2 பக்கமும் நக்கணும் அதுக்கு தாங்க ஓட்ட ஓய்வு இல்லையா நீ ஒரு பக்கம் நக்கற ஆமா கையில ஓட்ட இல்ல என் கையில ஓட்ட
நான் அப்பவே இந்த ஆளுக்கு என்கிட்ட இருந்து போகும்போது பல்லு சமமா இருந்துச்சு. இந்த ஆளு ஏன் பல்லு எடுப்பாக்குதுன்னு இந்த ஆளு எப்படி தோய்க்குனாக்க நான் பல்லு எடுப்பா வந்துச்சு. ஏன் பல்லு எடுப்பாக்குன்னு கேக்குறேன். உன்னை சொல்லி தப்பு இல்ல. பப்பம் புத்தி உன் புத்தி இப்படித்தான் ஒரு எப்படி தெரியுமா? அங்க